இப்போ நான் இந்த ஊருக்கு என்னை கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோ, நான் வரேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் இப்போ பெரிய மேடை, உயரமான மேடை, நிறைய கூட்டம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். அது என்ன வரவேற்கிறதுக்கு ஒரு 50 காரு ஏற்பாடு பண்ணிடுவார். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையாம்மா? தேவையே கிடையாது. அது பாருங்க, என் மக்கள் கீழே உட்காந்து என் பேச கேட்குது. என் மக்கள் அதுக்காக தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கீழே உட்காந்துக்கிறீங்க, நான் ஒரு நாற்காலியில் உட்காந்தீங்கள, நானும் கீழே உட்காருவேன். அடுத்த தூரம் அந்த மூர்த்தி, அடுத்ததும் இந்த சேர் கூட போடாது, நான் கீழே உட்காந்துக்கிறேன். கீழே உட்காந்துக்கிறேன், நான் பேசுகிறேன். நம்ம எப்பவும் எளிமையாக இருக்கணும் இல்லையா? எளிமையாக இருக்கணும். அதனால தான் செலவு பண்ண வேணாம், ஆடம்பரம் வேணாம், வண்ண குழல் விளக்குகள்லாம் தேவையில்லை. இங்கே கொண்டாந்து பழைய மாதிரி ஒரு அறிக்கையில் ராந்தல், அது இங்கே இப்போ கிடைக்காது. அது செய்ததான் இருக்குதா? ராந்தல் இருக்குதா? இப்போ இருக்குதா? இருக்குதுன்னு சொல்கிறான் ஒருத்தன், இல்லைன்னு சொல்கிறான் ஒருத்தன். அது ஒரு மாடல் இருக்குது ராந்தல். அப்படியெல்லாம் வாழ்ந்த நாம் இன்றைக்கு நவீன காலத்தில் நாம் வாழறோம். அதனால் தாய்மார்களாகிய நீங்கள் மனசை வச்சிங்கன்னா நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும். ஏனென்றால் உங்கள்கிட்ட தான் எல்லா சக்தியும் இருக்குது. இன்னொன்று கடைசியாக முடிக்கிறேன். ஓட்டு உங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. 100 ஓட்டுன்னா 51 ஓட்டு பெண்கள் ஓட்டு, 49 ஓட்டு ஆண்கள் ஓட்டு. பெண்களாகிய நீங்க மெஜாரிட்டி, ஆண்களாகிய நாங்க மைனாரிட்டி. அப்ப நீங்க மெஜாரிட்டி மனசு வச்சா உங்க ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை நீங்க கொண்டு வர முடியும். உங்களை முன்னேற்றுவதற்கு, உங்க குடும்பத்தை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும் இல்லையா? அதை நீங்க தான் உருவாக்கணும். உங்களால முடியும். உங்ககிட்ட இருக்கிற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டு அது தீர்மானிக்கும். அந்த ஓட்டை காசு வாங்கிட்டு, சாராயம் வித்த காசை வாங்கிட்டு, நான் யாரையும் குற்றம் சொல்லலை, எந்த கட்சியும் குற்றம் சொல்லலை, அது நமக்கு தேவையும் இல்லை. என் மக்கள்கிட்ட நான் புலம்புறேன், என் மக்கள்கிட்ட புலம்புறேன். இந்த சாராயம் இல்லாமல் பண்ணணும்னா ராமதாஸுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறேன். இது தப்பா? இல்லை, ராமதாஸ் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறோம். அதுக்கு நான் நின்று எந்த பதவிக்கும் போக மாட்டேன்னு சொல்கிறேன். நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் அந்த சத்தியத்தை காப்பாற்றிட்டு வரேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.